கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன். ஏசப்பா அவங்க மேலே அன்பாக இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால ஒரு வசனம் முகத்தில் வாசிக்கிறேன் வேத புத்தகத்திலிருந்து. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில, ஏசப்பா உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். உங்களுக்கு அவர் பலனாக இருக்கிறாரு. கேடகம்னா என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வேலை யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. பாருங்க, கேடகம் சொன்னாக்க இப்போ யுத்தம் பண்ணுறவங்க வந்து அதை வச்சுருப்பாங்க. ராஜாக்கள் யுத்தம் பண்ணுறாங்க, ஒருத்தர் யுத்தம் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு தட்டு மேலே வக்கலத்தில் இருக்கும், அதை வச்சு இப்படி மறைச்சிக்கிறவங்க. அன்பு அவங்க மேலே படாதபடி, அவங்க சுடுறது எதிராளி சுடுறது அவங்க மேலே படாதபடி இப்படி மறைச்சிக்கிறவாங்க. அதுக்கு சில வேலையில தவறி இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு கேடகம்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவரே நம்ம கேடகமாக, அவர் மகாபெரிய பலனாக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு அவர் கேடகமாக இருந்து உங்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அவரே உங்கள் மகாபெரிய பலன். அவரே உங்களை பலனாக இருந்து உங்களை எந்த தீங்கு அணுகாதபடி உங்களை பாதுகாப்பாரு. எந்த ஒரு கஷ்டங்கள் சாசனம் சில வேலை வியாதிகளை கொண்டு வந்து போட்டு பிரச்சனைகளை உண்டாக்குவான். அதே போல யுத்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளோ நெருக்கடிகள், கஷ்டங்கள், விபத்துகள் இதெல்லாம் வருது. இதெல்லாம் சாசு கொண்டு வந்து போட்டு யுத்தம் பண்றது. எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி அவரு உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை பாதுகாப்பாரு. அவர் உங்களை பலனாக இருந்து உங்களை பாதுகாப்பாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால நம்மளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, உங்க தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க. நீர் பலனாக ஆண்டவரை கேடகமாக இருந்து ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி நீர் மூடி மறைத்து வரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே.